ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்களோட அப்டேட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. டவ் ஜோன்ஸ், S&P 500, NASDAQ இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மேபி அது நம்ம மார்க்கெட்லையும் ரியாக்ட் ஆகலாம், ஆகாமலேயும் இருக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சில நியூஸஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஜொமேட்டோ இவங்க வந்து குறிப்பாட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஆட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேபி நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கலாம். பிபிசிஎல், பிரிட்டானியா இவங்க வெளியே போகிறாங்க, இதுவும் ஃபோக்கஸில் இருக்கலாம். பாரதி ஏர்டெல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து அவங்களோட யூகே லிஸ்டட் சப்சிடரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ், அதில் ஒரு 5% அடிஷ்னல் ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஆஃப்ரிக்கா மொரிஷியஸ், ஏர்டெல் ஆஃப்ரிக்கா மொரிஷியஸ் லிமிடெடில் 5% ஸ்டேக் அடிஷ்னலாக வாங்கியிருக்காங்க. கரண்ட் ஆட்டு 57.29%. இனி அதை வாங்கினாங்கன்னா 62.29%. பாரதி ஏர்டெல் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். வேதாந்தா மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக் மைன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. 643 ஹெக்டேக்கரில் கிடச்சிருக்கு. G4 எக்ஸ்ப்ளோரேஷன் லெவலு. வேதாந்தாவோட ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருக்கும். வேதாந்தாவில் இன்னொரு அப்டேட் என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் 5 டிவிஷனாட்டு டிமர்ஜர் பண்ணுறதுக்கு போர்டும் அப்ரூவல் கொடுத்தாச்சு, ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவல் கொடுத்தாச்சு. அது போக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், BSE, CDSL, நால்கோ, பிரீமியர் எனர்ஜிஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே FTSE இண்டெக்ஸில் வந்து FTSE இந்தியா இண்டெக்ஸில் வந்து இன்க்ளூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் லோன், அதாவது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட விற்கிறாங்க. வேல்யூ பார்க்கும்போது 364.51 கோடி, 364.51 crores வந்து நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் லோனை வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட விற்க இருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட ஓவரால் ப்ரொவிஷனில் 66.51% அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்வினல் இவங்களுக்கு ஒரு 156 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே வந்து கிடச்சிருந்துச்சு. இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் EPC கான்ட்ராக்ட் ஆர்வினலும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். லூப்பின் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்குது. நியூ ஜெர்சியில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சோமர்செட் அங்கே இருக்கிறதுல ஜனவரி 27-31 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. USFDA எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. அதானி கிரீன் எனர்ஜியோட ஒரு கம்பெனி தான் அதானி கிரீன் எனர்ஜி 24. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ப்ராஜெக்ட் 250 மெகாவாட் பிம்சார், டவாடா, ஜெய்ஸ்லமர், ராஜஸ்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனலைஸ்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது அமி ஆர்கானிக்ஸ் இவங்க வந்து ஸ்பிளிட்டு 1:2 அந்த ரேஷியோவில் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இவங்களும் ஃபோக்கஸில் இருக்கு. இது ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. பிரிகேட் என்டர்பிரைசஸ் கேரளாவில் 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாட்டு 12,000 ஜாப்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 288 கோடி கான்ட்ராக்ட் கவாச் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் 71 ஸ்டேஷனில் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு ரெயில்டெல் கார்பரேஷனுக்கு. கிரானுல்ஸ் இந்தியா இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து பேஸ் சென் கெமிக்கல்ஸ் AG அப்படிங்கிற கம்பெனியை 192.5 கோடிக்கு 100% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இந்த அக்யூசியேஷனுக்கு அப்புறம் இது வந்து அவங்களோட சப்சிடியாட்டி இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரானுல்ஸ் இந்தியா இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஜாகல் ப்ரீபெய்ட் சர்வீசஸ் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி சர்வீஸ் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்டவர் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஜாகிள் சேவ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் பெனிஃபிட் அது சம்மந்தமாட்டு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்டவர்ஸ் கூட. இது ஜாகில் பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்லாம் தான் இருக்கும் போல தெரியுது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே சீப் வேல்யூஷன் கிடைக்கல ஸ்டாக்கு பல்காகவே பை பண்ணிடாதீங்க. 1, 2 அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். இதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஃபெப்ரவரியில் வந்து 23,710 கோடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபெப்ரவரியில் மட்டும் 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி FII வந்து அவுட்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. 2025 மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலே வெளியே போயிருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து. ஸோ FIIs வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓவராலாட்டு குளோபல் ட்ரேட் டென்ஷன் இருக்கிறதுனால அவங்க டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதான் சொல்கிறது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஆக்சுவலி ஜான்வரியில் 78,027 கோடி அவுட்ஃப்ளோ, இப்போ ஃபெப்ரவரியில் 23,710 கோடி, டோட்டலாட்டு 1,01,737 கோடி இந்த 2025 மட்டும் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து டைல்யூட் ஆகி வெளியே போயிருக்குது. FIIs வந்து விற்றுருக்காங்க.
இது 1 லட்சம் கோடி மேலே இருக்குது. 2025 மட்டும் 2 மாதத்தில் வெளியே போயிருக்கு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டு, போனஸ், ஸ்பிளிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கிற ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து February 24 மண்டே ASM டெக்னாலஜிஸ் இவங்க வந்து ₹1 இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நான் February 24 ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ASM டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹1 இன்ட்ரீம் டிவிடெண்டு, பிருத்திவி எக்ஸ்சேஞ்ச் இந்தியா ₹1 டிவிடெண்டு. அது போக நெக்ஸ்ட் 25 SBI கார்ட்ஸ் ₹2.50 கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 28 பாட்டியா கம்யூனிகேஷன் அண்ட் ரீட்டைல் இந்தியா லிமிடெட் ₹0.01 ரெக்கார்ட் டேட் February 28. இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து ஃப்ரைடே தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து February 28 சொல்லிட்டாங்க. பன்சில் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் ₹0.8 February 28 ரெக்கார்ட் டேட். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ரெக்கார்ட் டேட் February 28 ₹3.50 டிவிடெண்ட். அது போக போனஸ் இஷ்யூ அப்கமிங் வீக்ஸ்லன்னு பார்க்கும்போது ஜிண்டால் வேர்ல்டு வைடு 4:1 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. எக்ஸ் போனஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே February 28 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓசிஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டு ₹10 ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. February 28 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. RDB ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹10 ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. February 28 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுபோக அதர் கார்பரேட் ஆக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது குளோபல் இன்ஃப்ராடெக் அண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் பிளான் வந்து சஸ்பென்ஷன் ஆகுது டியூஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க February 25. நாவா லிமிடெட் அது வந்து பைபேக் பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுறாங்க February 28 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் வீக்கில் உள்ள அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு கமெண்ட்ல, ப்ரோ இந்த சுகர் ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே நமக்கு இல்லை. அது வந்து என்ன ஒரு பிரச்சனைனா சுகர் ஸ்டாக்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து அப்பப்போ முடிவுகளை மாற்றுவாங்க. எப்படி ரைஸ் எக்ஸ்போர்ட்டு, இப்போ ரைஸ் வந்து நம்ம உள்நாட்டில் தட்டுப்பாடு ஆகுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்டாப் பண்ணுவாங்க, உள்நாட்டில் வந்து தேவை அதிகரிக்கும். அதே மாதிரி தான் சுகர்லேயும் நடக்கும். ஸோ சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 and 2 இயர்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு தவிர பெருசாக ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து பெருசாக சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணலை. ஸோ அதனால சுகர் ஸ்டாக்ஸ் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, இந்த இண்டோதாயின்னு ஒரு ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அது வந்து மொத்தமே 4800 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. 72% தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ரீட்டைலாக ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிலெல்லாம் நான் தான் சொன்னேன், அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் போய் விழுந்துடாதீங்க. மொத்தமே 2000 கோடி தான் மார்க்கெட் கேபிடலைசேஷனு. ஸ்மால் கேப் கம்பெனி பி ரேஷியோ 156 இருக்குது, அதில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கார்டன் ட்ரீஸ் பில்டர்ஸ், மேசகான் டாக்கு, அடுத்தது BEML, பாரத் டைனமிக்ஸ் இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிக்கெலாம் படிக்கும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் 55%, 60% வரைக்கும் இந்த ஸ்டாக்கெல்லாம் கிராஷ் ஆகிருக்கு. பட் அதோட வேல்யூஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூ. நீங்களே ஸ்க்ரீனரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் மாட்டிக்கிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை நம்ம தொட்டோன்னா கடைசியில் ஆவரேஜ் பண்ணி கீழே தான் போகும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24 அதானி குரூப் வந்து டேக்ஸ் பே பண்ணது மட்டுமே 58,104 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 58,104.4 கோடி வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரில் 46,610.2 கோடி வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 12,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. இது வந்து அதானி குரூப் மட்டும் ஃபினான்ஷியல் 24 டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி, அதானி போர்ட்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ், அம்புஜா சிமெண்ட்ஸு, NDTV, ACC, சங்கி இண்டஸ்ட்ரீஸ், இப்படி அவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டோட்டலாக அவங்க குரூப் பார்ட்டு பே பண்ண அமௌண்ட்டு 58,104.4 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க, டேக்ஸாக பே பண்ணது மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, ப்ரோ டிவிடெண்ட் அமௌண்ட்டு கம்பெனி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவே இல்லை, ஷேர் செல் பண்ணால் தான் ஏஞ்சலோன் அனுப்புகிறாங்க, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி டிவிடெண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஏஞ்சலோன் அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வராது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ஆக்சுவலி டிவிடெண்டில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. டிவிடெண்ட் எப்படின்னா இப்போ நீங்கள் ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி அந்த ஷேர் வச்சுருக்கணும், அதே மாதிரி ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஷேரை செல் பண்ணாலும் டிவிடெண்ட் உங்களுக்கு தான் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் வாங்கிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க டிவிடெண்டு எனக்கு வரலன்னு. சிலவங்க என்ன சொல்கிறீங்கன்னா நான் ஸ்டாக்கை வித்தாச்சு ஆனாலும் எனக்கு டிவிடெண்ட் வருது அப்படின்னு சொல்லி. இதான் டிவிடெண்டான புரிதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஷேரை விற்றீங்கன்னா டிவிடெண்ட் உங்களுக்கு தான் வரும். ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஷேரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து ஏஞ்சலோன் ஷேரை விற்றா தான் தருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். அப்படி டிவிடெண்ட் வரல அப்படின்னா
அந்த கம்பெனிக்கு மெயில் போடுங்க, இல்லைனா வந்து ப்ரோக்கரேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏஞ்சலோன்லாம் டிவிடன் வந்து கரெக்டாக தான் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. நானும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளீனாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.